இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபிஷ் குழம்பு தான். ஃபிஷ் குழம்பு சூப்பரா அம்மா வச்சுட்டாங்க. இந்த மீன் பேரு தான் டிஃப்ரெண்டா இருந்தது. கண்டையா ஏதோ அப்படி சொன்னாங்க. பட் கொஞ்சம் பெரிய சைஸ் கவலை மீன் மாதிரி இருந்துச்சு. மீன் குழம்பு, அப்புறம் தண்டுக்கீரை கடைஞ்சிருக்கோம். தண்டுக்கீரை, ஃபிஷ் குழம்பு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த மீனையே இந்த மீன் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி உதிர்த்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் ஃபிஷ்ஷாக வரல. ஃப்ரை பண்ணும்போதே இப்படி தான் இருந்தது. பட் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் சுட சுட ஒயிட் ரைஸ். இப்போ வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் பார்ப்போமா? அதுக்குள்ள அவளுக்கு பசி எடுக்குது கத்தின்னு இருக்கா. ஆனால் டைம் ஆயிடுச்சு. தங்கச்சிக்கு அதுக்குள்ள சமையல் பசிக்குது. ஓகே, சாப்பாடு போட்டாச்சு. ஃபிஷ் குழம்பும் கரைஞ்சிடுச்சு போல. கரையில அந்த முள்ளுலேருந்து உதிர்த்து கொட்டிடுச்சு. முள்ளுலேருந்து கரைஞ்சிடுச்சு. ஆனால் குழம்புல அதோட அந்த பத்தை அதோட அந்த ஃப்ளஷ் அப்படியே தான் இருக்கு. ஃபிஷ் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. ஃபிஷ் மீனில் முள்ளுலேருந்து வந்துடுச்சு. மாங்காய் என்ன பாதி மாங்காய் கூட இல்லை போல. சாப்பிட்டேன். அதுக்குள்ள அந்த மீன்லாம் கரைஞ்சி போச்சு. உடைக்காத தானே நான் தெரியல. இந்த ஃபிஷ் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உடைக்காம எடு. ஆல்ரெடி உடஞ்சி போய் தான் இருக்கு. உடஞ்சிடுச்சு. மாங்காய் ஏதாச்சும் போடுவோம். ஃபிஷ்ஷு தான் முழுசாக போட முடியல. அந்த மாங்காயை கொஞ்சம் என் வாயில் வைக்கிறீங்களா? இது கொடுக்குறேன். வெயிட். ஓகே. கீரையை மறந்துட்டோம் பாரு. ஃபிஷ் குழம்பு கீரையை நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே இருக்க ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக கீரை, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபிஷ் வச்சாச்சு. ஃபோட்டோ எடுத்து டேஸ்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கீரை தான். ஓகேவா? எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிடு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. பார்த்தாலே தெரிஞ்சிடும் டேஸ்ட் எப்படின்னு. அது ஒரு நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு நீ ஆக்காமி இருக்குல்ல, டெலிஷியஸாக இருக்குது. எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சூப்பராகவே இருக்கு. ஃபிஷ் டேஸ்ட் பார்ப்போம். இந்த ஃபிஷ்ஷில் கொஞ்சம் முள்ளுலாம் இருக்கு போல. இதுதான் கவலை மீன் மாதிரி தான் இருக்கு. பனங்கவலைன்னு சொல்லுவாங்களே, அதுவா இல்லை இது என்ன ஃபிஷ்னே தெரியல. கண்டுன்றாங்க. உங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுதான் சொல்லுவோம். டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஃபிஷ் சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க ஃபிஷ். குட்டி குட்டி முள் இருக்குது. கவலை மீன் மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் ஃபிஷ்ஷு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் குழம்பு. நீ கேட்ட மாங்காய் வேணுமா? மாங்காய் சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன். அப்புறமா சாப்பிட்டு பாரு. இதை ரொம்ப நேரம் மாங்காய் இருக்க சாப்பாடு டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபிஷ் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் கூட இந்த ஃபிஷ் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. முள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சாப்பிடும்போது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முள் இருக்குது, முள் இருக்குது, அதாவது கொட்டுது முள்லேருந்து தனியாக. அதுதான் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பரா. ஓகே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதான் லஞ்சு. நீங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து வீட்டில் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.